ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூனிட் 2 பிஜிடிஆர்பி 2025க்கான சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான் ரைடனுடைய ஆல்ஃபா லவ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஜான் ரைடன் அவங்களுடைய பயோகிராஃபி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் எப்படி நோட்ஸ் எடுப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நேரங்களில் வந்து நான் அதில் கோட் வேர்டும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கான கொஷின்ஸுமே நான் அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜான் ட்ரைடன் அப்படின்ட்டா வந்து நமக்கு அவங்களோட லைஃப்பை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏர்லி லைஃப் பார்க்கலாம். நீங்களும் அப்படியே என் கூடயே நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனல் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் எனக்கு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கே பிறந்தார், நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு அவர் எங்கே பிறந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நான் இதை எழுதி முடிச்சு நான் ஒரு ஹைலைட் பண்ணிடுவேன், ஓகேவா? ஜான் ரைடன் வாஸ் பர்ன் ஆன் ஆகஸ்ட் 9 பிறந்திருக்காரு, 1631. ஸோ எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளேஸு. ஸோ இந்த பிளேஸ் நம்ம நோட் பண்ணிக்கணும். நார்த்தம்ஷயர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு இன்னொரு ஞாபகம் வருது, நான் சொல்லலாமான்னு தெரியல. உங்களுக்கு அது ஞாபகம் வருதான்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு வந்துடுறேன். நார்த்தம்ஷயர், ஓகே. நீங்கள் என் கூட நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கிலாண்டில் இருக்குது. சரி, இந்த கொஷின் நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த நார்த்தம்ஷயர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தருடைய ஒரிஜினல் நேட்டிவ் பிளேஸ் வந்து இந்த நார்த்தம்ஷயர். ஸோ இது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பென்சர் இருக்கார்ல, ஸ்பென்சருடைய நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. நேட்டிவ் பிளேஸ் ஆஃப் எட்மண்ட் ஸ்பென்சர். ஸோ நம்ம இப்போ எழுதிட்டோம்னா நமக்கு அது இன்னும் படிக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. சரி, நெக்ஸ்ட் வந்து அவர் எங்கே பிறந்தார், எந்த இடத்துல அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து எத்தனாவது பையன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இவர் தான் வந்து 14th எல்டஸ்ட் சன். மொத்தம் அவங்களுக்கு 14 சில்ட்ரன்ஸு அவங்க அப்பா அம்மாவுக்கு, ஓகேவா? இவர் தான் வந்து அதில் வந்து பொழைச்சி வந்திருப்பார், ஓகேவா? அவங்க அப்பா பேர், அம்மா அப்பா பேரண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா பேரண்ட்ஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாதர் வந்து ஓகேவா, மதர் வந்து பார்த்தோம்னா ஓகேவா. நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே பிறந்தார் அப்படிங்கிறது பர்த் பிளேஸு சர்ச் ஆஃப் ஆல்வன்ஸ்லி, ஓகே. சம்டைம்ஸ் எனக்கு சில ப்ரொனன்சியேஷன்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கலாமா. இவர் என்னவா இருந்தார், ஐ மீன் இவரோட எலிஜிபிலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ டேலண்ட் எதில் அவருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பிளேஸு, இவர் எத்தனாவது சன்னு, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் பார்த்தோம். 5th பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா he is known asன்னு போட்டு. ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மொத்தம் 4 விதமாக அவரை சொல்லுவாங்க, ஓகே. 2 3 4 விதமாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் போயட் அப்படி சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வந்து லிட்ரரி கிரிட்டிக். ஓகே, டிரான்ஸ்லேட்டர்.
நெக்ஸ்ட் வந்து playwright. சாரி, playwright. ஸோ வந்து இங்கிலீஷ் poet, literary critic, translator, playwright. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட்டு ஓகே, இது வந்து ஜான் ட்ரைடன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வர வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இவர் தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு அஃபிஷியலாக சொன்ன ஒரு பொயட் லாரேட் அப்படின்னா இங்கிலாந்துக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வெல் நோன் ஜான் ட்ரைடன் தான். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா, இதில் வந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இயர் வந்து ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட்டு இவர் தான் வந்ததுனால 1668. ஓகேவா, 1668 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் இவர் சுப்ரீம் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹைலைட் பண்ணிக்கணும். ஸ்கேல் இருந்தால் ஸ்கேலில் போட்டுக்கோங்க. ஒரு குட்டி ஸ்கேல் வச்சுருந்தானே, ஸ்கேல் இருந்தால் ஸ்கேலில் போட்டு இதை வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நான் பொதுவாக அப்படி தான் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஓகே, இது ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவர் வந்து ஹீரோயிக் கப்லெட் மாஸ்டர் ஆஃப் ஹீரோயிக் கப்லெட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நோன் ஆஸ் போட்டிருக்கோம்ல, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஹீரோயிக் கப்லெட் பெருசாக எழுதிக்கோங்க, ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஹீரோயிக் கப்லோட மாஸ்டர் இவர் தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறோம்னா அடுத்த பாயிண்ட்டு. இது எல்லாமே நான் நோட் பண்ணி வர நீங்களும் பின்னாடி நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இவரோட சைக்கிளை வச்சு தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்டரேஷன் இங்கிலாந்து அப்படிங்கிறது வந்து பீரியட் என்னன்னு சொல்லுவாங்க, ஏஜ் ஆஃப் ட்ரைடன் என்னன்னு சொல்லுவாங்க, லிட்ரரி லைஃப் ஆஃப் ரெஸ்டரேஷன் இங்கிலாந்து. இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் ட்ரைடன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் he was admitted to வெஸ்ட்மினிஸ்டர் ஸ்கூல். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இவங்க ஸ்கூல் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸ்கூல் காலேஜ் பார்த்துட்டு தான் லைஃப்குள்ளே வரணும். ஓகே, இவர் வரைக்கும் வந்து இவ்வளோ தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம அப்பா அம்மா பார்த்தோம். ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அதையும் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக பொலிட்டிக்காக அவங்க வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க ஹஸ்பண்டுக்கு. ஸோ அதனால் அவங்களோட ஒர்க் வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். ஒய்ஃப் அப்படின்னு பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லேடி எலிசபெத் ஹார்வர்ட். லேடி லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே, இவங்க யார் அப்படின்னா சிஸ்டர் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்டு சார் ராபர்ட் ஹார்வர்டோட ஃப்ரெண்டு. ஸோ சிஸ்டர் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட், ஹிஸ்னா யார், ட்ரைடனோட ஃப்ரெண்டு யார் பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்ன சொன்னோம், சார் ராபர்ட் ஹார்வர்ட். சார் ராபர்ட் ஹார்வர்ட். ஓகே, சரி, டன். இது கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து பார்த்தா ஸ்கூலிங்ஸு. ஸோ நம்ம இது வந்து முன்னாடியே எழுதிருக்கணும், பேரண்ட்ஸு அதுக்கப்புறம் ஸ்கூலிங் பண்ணியிருக்கணும். எப்போவுமே அப்படி எழுதிட்டு கடைசியாக தான் வரணும். ஸோ நான் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்கூலிங் காலேஜ் நான் இப்போ எழுதுகிறேன். ஸ்கூல் அப்படி பார்த்தோம்னா என்ன ஸ்கூலில் படிச்சிருக்காரு, வெஸ்ட்மினிஸ்டர் ஸ்கூல். வெஸ்ட்மினிஸ்டர் அப்படியே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
வெஸ்ட்மின்ஸ்டர் அபே எப்போ, எந்த வருஷம்? 1644 இவர் ஸ்கூலிங் இப்போ படித்தது. ஓகேவா? இப்போ வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அபே என்ன சொன்னோம்? சாசரோட பீரியட். இது வந்து என்னது, இதை எப்படி நோட் பண்ணணும்னா, சாசர் பரி பண்ண இடம். நம்ம ஜாஃபர் சாசர் இருக்கார்ல, அவரோடது. சாசரோட பரீடு பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம கோஆர்டினேட் பண்ணி படிக்கணும். சரி, இப்போ வந்து காலேஜ் பார்க்கலாம். காலேஜ் பொறுத்தவரையிலும் எங்கே போயிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரினிட்டி காலேஜ். பெரும்பாலும் ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜ் அங்கே தான் இருக்கும். ஸோ அதே தான் ட்ரினிட்டி காலேஜ். இது எங்கே இருக்கு? கேம்பிரிட்ஜ். ஸோ கேம்பிரிட்ஜ். ஓகே. ஸோ இப்போ கேம்பிரிட்ஜ் இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இந்த இயர்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்குள்ளே போயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1644 1650 அப்போது 6 இயர்ஸ் கேப்பு. ஓகே, ரைட்டா? கரெக்டாக நான் சொல்கிறது? ஓகே, 6 இயர்ஸ் கேப்பு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 44 ஞாபகம் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன படிக்கிறாரு? ஹிட்டுக் இருங்க ஒரு நிமிஷம். ஹிட்டுக் என்ன பண்ணுறாரு? பிஏ டிகிரி. இங்கே என்டர் பண்ணுறது வந்து கேம்பிரிட்ஜில் 1650. இங்கே வந்து பிஏ டிகிரி எப்போ அப்படின்னா, சாரி இங்கே போட்டுக்கலாம். சரி, ஓகே. பிஏ எங்கே முடிக்கிறாரு, எப்போ முடிக்கிறாரு அப்படின்னா 1654. 1654. ஸோ இங்கே 4 இயர்ஸ் கேப். கரெக்டாக? ஓகே, இப்போ புரியுது உங்களுக்கு? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்கூலிங் முடிச்சாச்சு. ஹி வாஸ் கன்ஃபர்டு வித் எம்ஏ. எம்ஏ எங்கே படிக்கிறாரு? இப்போ பிஏ முடிச்சாச்சு. ஸோ எம்ஏ டிகிரி எங்கே படிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1670 படிக்கிறார். ஓகேவா? 1670. இது எத்தனை வருஷம் கேப்பு? 6 இயர்ஸ். சாரி 14 இயர்ஸ். ஆமாம், 14 இயர்ஸ் வரும். சாரி, இது வந்து 16 இயர்ஸ் கேப் வரும். 16 இயர்ஸ் 16 வருஷத்துக்கு அப்புறம் எம்ஏ. ஓகேவா? அது எங்கே படிக்கிறாரு அப்படி, எம்ஏ மட்டும் எங்கே படிக்கிறாரு அப்படின்னா தனியாக ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பரி. ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பரி. நம்ம இயர் சொல்லிட்டோம். ஓகே. அப்புறம் இவருடைய ஃபஸ்ட்டு பப்ளிஷ்டு வேர்ஸ் அப்படின்னா ஒரு எலிஜி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருந்தார்? வெஸ்ட்மினிஸ்டரில் இருக்கும்போது ஹி ஹேம் அப் வித் ஹிஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு வேர்ஸ் அப்படின்னா ஒரு எலிஜி. அந்த டைட்டில் பேர் அப்பான் த டெத் ஆஃப் லார்ட் ஹேஸ்டிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிக்கணும். ஃபஸ்ட் ஒர்க்கு ஒரு எலிஜி தான். ஒரு ஃபர்ஸ்ட் ஒர்க்கே வெஸ்ட்மினிஸ்டர் அவையில் இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் வேர்ஸ்னு என்ன சொல்லுவோம்? போயம் தான் வேர்ஸ் சொல்லுவோம். ஓகே, கரெக்டா? ஆமாம். ஸோ இவர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்பான் த டெத் ஆஃப் கேபிட்டல் போட்டுக்கோங்க, நான் ஸ்மாலில் போட்டேன். ஆஃப் லார்ட் ஹேஸ்டிங்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள் டைம் ஆகுங்கிறதுனால நான் எழுதி முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு வந்து ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பரி அப்பான் த டெத் ஆஃப் லார்ட் ஹேஸ்டிங்ஸ். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு. ஃபர்ஸ்ட் வேர்ஸ் அவர் பண்ணதுனால அதுக்கு யாருக்காக இது பண்ணார் அப்படின்னா அப்பான் த டெத் ஆஃப் ஹேஸ்டிங்ஸு. ஸோ எங்கே அப்படின்னா வெஸ்ட்மினிஸ்டர் அவையில் இருக்கும்போது 1649 ரொம்ப ஃபர்ஸ்ட் இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து டைட் அப்படின்னு பார்த்தோம்னா May 1 உழைப்பாளர் தினம் இருக்குல்ல, அன்னைக்கு 700 ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரோட இயர் வந்து 16, எப்போவுமே அவரோட இயர் வந்து 1631 1631 700 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியம். இது வந்து இனிஷியலி பரிடு. அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு பரி பண்ணிடுறாங்க. பரி பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பரி வந்து செயின்ட் ஆன்னஸ் சிமெண்ட்ரி அப்படிங்கிற ஒரு கல்லறையில் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்கங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 days லேட்டர் என்னாச்சுன்னா வெஸ்ட்மினிஸ்டர் போய் கொண்டு வந்துடுறாங்க. நம்ம என்ன சொன்னோம்? வெஸ்ட்மினிஸ்டர் போயட் கார்னர் எங்கே இருக்குது? யாரோடது ஃபஸ்ட்டு? சாசரோடது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சாசரையும் நீங்கள் ஜான் ட்ரைடனையும் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே அந்த டெத்து பிளேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது. இங்கே நார்த்தம்ஷயர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நார்த்தம்ஷயர் வந்து எட்மண்ட் ஸ்பென்சருடைய நேட்டிவ் பிளேஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டாக முடிச்சாச்சு. இப்போது இதில் வந்து அடுத்த கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்பேஸுக்கு வந்துடுவோம். நான் என்ன பண்ணிடுவேன்னா, அடுத்த கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 4-5 கொஷின் எழுதிடுவேன். எதில் இருந்துன்னா ஏர்லி லைஃப்பை பற்றி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெரியர். ஓகேங்க, நான் சொன்னேன்ல கெரியரை பொறுத்த வரையிலும் நம்ம நோட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த இயர்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 58, 62, 68 அண்ட் 70. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 58ல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கா, நான் முதல் சொல்லியிருந்தேனே 49ல் என்ன எழுதியிருந்தார், அப்பான் த டெத் ஆஃப் லார்ட் ஹேஸ்டிங்ஸுக்கு அப்புறம் செகண்ட் போயமாக இது வருது. என்ன அப்படின்னா 1658ல் ஒரு போயம் வந்து டெத் ஆஃப் லார்ட் ப்ரொடெக்டர் கிராம்வெல் ஆலிவர் கிராம்வெல் இருக்கார்ல, அவரை பற்றினது. அதில் வந்து ஹீரோயிக் ஸ்டான்ஸா, அவர் வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி. ஏன்னா ஜான் ட்ரைடன் வந்து எப்போவுமே வந்து மாறிக்கிட்டே இருப்பார். கத்தலிக்காக இருப்பார், திடீர்னு பார்த்தோன்னா ரோமன் கேத்தலிக்காக இருப்பார், அதுக்கப்புறம் ப்ரொடெஸ்டண்ட்டாக மாறுவார். ஸோ அந்த மாதிரி இப்போ ஆலிவர் கிராம்வெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக். நம்ம ரைட், நாங்கள் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் கீழே, சரியா. அவரை வந்து என்ன பண்ணார், அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஹீரோயிக் ஸ்டான்ஸா அப்படிங்கிற பேர் எழுதினார். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயிக் கப்லெட்டோடைய மாஸ்டர் அப்படின்னு, மாஸ்டர் ஆஃப் ஹீரோயிக் கப்லெட்னா அது ட்ரைடன் தான் அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்தோம். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1662ல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு எலெக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு ராயல் சொசைட்டியில் அவர் ஒரு மெம்பராக ஒரு எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1668ல் பார்த்தீங்கன்னா ஒரு பொயட் லாரியட், இதுதான் ரொம்ப முக்கியம் முதல் சொன்னேன் இல்லையா, அதே தான் மறுபடியும் திரும்ப இங்கே வருது. அவர் வந்து 1668லேருந்து 1670 வரைக்கும் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் இன்னொரு பொசிஷன் அப்படின்னா அவருக்கு என்ன அப்படி ஆச்சுன்னா வச்சுன்னா ஹிஸ்டோரிகிராஃபர் ராயல் அப்படிங்கிற ஒரு இதுவாகவும் அவருக்கு வந்து கிடைச்சிது. ஸோ அது 1670ல். அதுக்கப்புறம் அகெயின் அதோட இந்த 60 வரைக்கும் 70 வரைக்கும் இருந்துச்சு இல்லையா. அப்புறம் வந்து அவரோட வந்து பொயட் லாரியட்டுங்க பட்டத்தை வாங்கிட்டாங்க. திரும்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜேம்ஸ் 2 தான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்து, அதாவது டிஃபீட் பண்ணிட்டாங்க. சார்ல்ஸ் 2 டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஜேம்ஸ் 2 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ரீஅப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அவர் என்னென்ன ஒர்க்கு, அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னென்ன எழுதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீபாயிண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கேத்தலிக் ஆன அப்புறம் என்ன பண்ணார்னா ஒரு பப்ளிக்காக வந்து அப்பாலஜி ஏன்னா அவர் தான் நான் சொன்னேன் ரோமன் கேத்தலிக்காக இருப்பார், திடீர்னு ப்ரொட்டஸ்டண்ட்டாக மாறுவார் அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா பப்ளிக் அப்பாலஜி கேட்பதற்காக எழுதப்பட்டதான் வந்து ஹிண்ட் அண்ட் பேட்னர். ஸோ வந்து இது ரொம்ப முக்கியம். ஹிண்ட் அண்ட் பேட்னர்னால் வந்து நான் இது எப்படி ஞாபகம் வச்சுருப்பேன்னா ஹிந்து கூட நான் பார்ட்னராக இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நடக்கிற ஆட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஹிந்துவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கடவுள்கள் அந்த மாதிரி. இப்போ இருக்கிற நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷன் சொல்கிறது. ஸோ ஹிந்துவுக்கு வந்து நான் பார்ட்னராக இருக்கேன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நான் அப்படி ஒரு ஹிண்ட்ஸ் வச்சுப்பேன். ஹிந்துவுக்கு வந்து நான் பார்ட்னர். இது வந்து ஒரு கோட் வேர்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் ஜஸ்ட் இப்படி ஒன்று வச்சுப்பேன். ஸோ ஹிந்துக்கு வந்து பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து. ஸோ 1688ல் அவருக்கு வந்து பொயட் லாரியட் பட்டம் வந்துச்சுல்ல, அந்த டைமில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா தாமஸ் ஷேட்வெல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அவருக்கும் இவருக்கும் செட்டே ஆகாது. ஃபஸ்ட்டு தாமஸ் ஷேட்வெல் என்ன சொல்லுவாருன்னா டேரெக்டாகவே ட்ரைடனோட ஒர்க்கை வந்து அட்டாக் பண்ணுவார். ஸோ அதனால் கோவப்பட்ட ட்ரைடன் என்ன பண்ணுவார்னா உடனே இவருக்கு பதிலாக வந்து மேக்ஃப்ளிகான்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மேக்ஃப்ளிகான் வந்து ரொம்ப டைரெக்டாகவே வந்து தாமஸ் ஷேட்வெல்லை வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் வந்து அவரோட ட்ரைடனோடைய பொலிட்டிக்கல் கெரியர் வந்து கொஞ்சம் என்ன ஆகிடுச்சு, டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு பொலிட்டிக்கலாக. யார் மூலமான ஜேம்ஸ் 2 தான் அந்த பட்டம் கொடுத்தாரு. அந்த பட்டத்தை அவர் திரும்ப வாங்கிக்கிட்டார். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவரோட அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இல்லாமல் ஒரு ரிலீஜியஸ் ஸ்டாண்டாகவும் இல்லாமல், இது வந்து ஹிண்ட் அண்ட் பேட்னர் வந்து ரிலீஜியஸ் ஒர்க்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலீஜியஸ் இது வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக எழுதப்பட்டது, சரியா. ஸோ இப்போது இது என்னென்னா இதில் ரொம்ப முக்கியமான ஆட்கள்னு பார்த்தா ஜேம்ஸ் 2 வராரா. ஸோ ஜேம்ஸ் 2ங்கிறதுனால டிஜே நம்ம அந்த மியூசிக் காம்படிஷன், ஐ மீன் அந்த கிளப்லாம் நம்ம டிஜே வந்து பண்ணுவார்ல, இப்போ விஜய் டிவிலேயே அந்த மாதிரிலாம் வருதுல. ஸோ அந்த மாதிரி டிஜே பிளாக்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டிஜேவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரைடன் அண்ட் ஜேம்ஸ். ஓகே, அது வந்து உங்களுக்கு கோட் வேர்டாக இருக்கும். டிஜே அப்படிங்கிறது இது ட்ரைடன், ஜேம்ஸ் அப்படிங்கிறது ஜேம்ஸ் 2. ஃபைன்.
ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு கோட் வேர்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து அவருடைய கெரியர் பொறுத்தவரை. கெரியரில் வந்து மொத்தம் வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 பாயிண்ட் தான் வரும். அவர் ஃபர்ஸ்ட் எழுதுனது என்ன, எதெல்லாம் எலெக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டைட்டில் என்னென்ன ரிசீவ் பண்ணார், அதை யாரும் திரும்ப வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாருன்னா அது மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்து ஹிண்டன் பேண்ட்னர் எழுதினார். அதுக்கப்புறம் வந்து ஷாட்வெல் கூட பிரச்சனையானதுனால ஜேம்ஸ் டூ வந்து ட்ரைடனோடைய பொலிட்டிக்கல் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டார், அதை லெக்சரர் வந்து வாங்கிட்டார் அப்படிங்கிறது நம்ம முடிச்சிட்டோம்.